ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஞாபகமாக பாருங்கள். ஸோ ஒரு புக்கில் மொத்தம் 366 பேஜ் இருக்குது. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இந்த புக்கில் இருக்க பேஜ் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1னா 1 டிஜிட் நம்பர், 10னா 2 டிஜிட் நம்பர், இப்போ 366னா 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மொத்தமாக எத்தனை நம்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இங்கே மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குது? 366. இது எத்தனை நம்பர் டிஜிட் நம்பர்? 3 டிஜிட் நம்பர். ஸோ ஒரு டிஜிட் நம்பர் கேல்குலேட் பண்ணோம், 2 டிஜிட் நம்பர் மொத்தம் எத்தனை, 3 டிஜிட் நம்பர் மொத்தம் எத்தனைன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு டிஜிட் நம்பர்னால் 1லேருந்து 9 வரைக்கும், 2 டிஜிட்னா 10லேருந்து 99 வரைக்கும், 3 டிஜிட்னா 100ல் ஆரம்பித்து இந்த புக்கில் 366 பேஜஸ் அது வரைக்கும். ஓகேவா? 1லேருந்து 9 பேஜஸ் இருக்கும். 10லேருந்து 99னா 90 பேஜஸ் இருக்கும். இது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா 99 - 10 + 1, ஏன்னா இந்த 10ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அதனால். ஸோ அதே மாதிரி இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 267. ஸோ இத்தனை டிஜிட்ஸ். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 டிஜிட் எத்தனை இருக்க போகுது? 1 தான் இருக்க போகுது, 9 + 2 டிஜிட்டில் 2 நம்பர்ஸ் வரப்போகுது. இது மொத்த நம்பர் 2 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ இதில் எத்தனை டிஜிட்ஸ் வரணும்? 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 180 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 267 × 3. 7 3s are 21, ரிமைண்டர் 2. 6 3s are 18, 18 + 2 20, ரிமைண்டர் 2. 3 2s are 6 + 2 8. அவ்வளோதாங்க. இது மூணையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 180 ப்ளஸ் ஓகே 9 இங்கே வரும். 9 + 1 10, ரிமைனிங் 1. 8 + 1 9, 8 + 1 9. ஸோ ஆன்சர் 990 தான். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பார்த்தோன்னா பெருசாக இதை ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து மொத்தம் எத்தனை 1 டிஜிட், மொத்தம் எத்தனை 2 டிஜிட், மொத்தம் எத்தனை 3 டிஜிட் தான். ஸோ இதில் இந்த 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் அதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பாய்.